சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. திருமண வைபவங்களுக்கான பிரத்யேக பட்டுப்புடவை கலெக்ஷன்ஸ் தில்லை வெட்டிங் சில்க்ஸ், KVP தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம். சார் நீங்கள் சொல்லுங்கள், மகர ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? விஸ்வாவசு வருடம் 2025 மகர ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலையை மாற்றிப்பாங்க. நீங்கள் இந்த சூரியன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, அங்கே கவுண்டமணி சார் வந்து சொல்லுவார், என்ன சேலத்தில் முக்கிய பிரமுகர் கைதாமே, என் கோயம்புத்தூரில் முக்கியனா கைது பண்ண மாட்டாங்களான்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை விசாரணைக்கு கூப்பிட்ருப்பாங்க. போன உடனே ஹலோ நாராயண் எப்படி இருக்கீங்கன்னு, நான் இப்போ தான் உங்களை டெல்லியில் பார்த்தேன்னு. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை எல்லாத்தையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இவர்கள் அதுக்கு தகுந்தாப்புல எல்லாமே மாறுவாங்க. சில விஷயங்கள்லாம் அப்படி மாற்றி அமைப்பாங்க. இத்தனை நாள் என்ன எப்படி நினச்சிருந்தேன், இப்போ பார்த்தியா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பல விஷயங்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் இவங்ககிட்ட இருக்குது. வேலை ஆட்கள் மூலமாக இவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி ஆகும். நீங்கள் வேணால் பாருங்கள், வேலை ஆட்கள் மூலமாக இவங்க ஜெயிச்சே தீருவாங்க. வேலை ஆட்கள் இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் இவங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு. குறிப்பாக பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் வந்து இருந்துருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. இரவு பகலாக வேலை செஞ்சவங்களுக்கு, யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்லா சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் வேலையிலேருந்து குடும்பத்தை மிஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இந்த காலகட்டம். அந்த காலகட்டம் UAEயில் இருப்பாங்க பாருங்கள். UAEயில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், அபுதாபி இந்த மாதிரி துபாய் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து இவர்களுக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. எனக்கு இந்த ஹோட்டல் இவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்டு தானே அப்படின்னா, யார் எங்கே ஃபோன் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவர்கிட்டயே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொண்டு இருக்கணும். மகர ராசி அன்பர்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு இருக்குது. அதுமாதிரி தந்தை அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கும்போது ஃபேமிலியிலேருந்து ஒரு பிரேக் வரும் இவங்களுக்கு டமார்னு. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு தடங்கல்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. நல்லா ஃபாஸ்ட்டாக போய் இப்போ தான் என் வாழ்க்கையில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன், நல்லா ஓடிட்டு இருக்கு, திருப்பியும் வந்து இப்படி ஆகிறதுன்னு சில வருத்தங்கள் அப்பப்போ இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அவங்ககிட்ட இருக்குது. மகர ராசி அன்பர்கள் இதெல்லாம் தவிர்க்கணும். எனக்கு நல்லதாக மட்டும்தான் நடக்கணும், நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஐயப்ப சுவாமி வழிபாடு, மணிகண்டருடைய வழிபாடு, சனிக்கிழமை நாள் போய் நீங்கள் 2 தீபத்தேட்டி அப்படியே மனமுருக கண்ணில் ஜலம் விட்டு வழிபாடு மட்டும் பண்ணி பாருங்கள். எந்த கெட்டதும் நடக்காது, நல்லது மட்டும்தான் நடக்கும். சூப்பர் சார், சூப்பர், அழகான ஒரு பரிகாரம், சூப்பராக தெளிவாக. வித்யா மேம் நீங்கள் சொல்லுங்கள், மகரத்துக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாத மனோதிடம் படைத்த மகர ராசி நேர்களே, அப்படிதான் நான் எல்லா தடவையும் சொல்லுவேன். இந்த தடவை 2025 வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னா, பாடி அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக தான் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஏன்னா 7.5 சனியை அப்படி அழகாக தள்ளி விட்டாச்சு அப்படின்னு நம்பிட்டு இருந்தோன்னா பின்னாடியே ராகு வந்துகிட்டே இருக்காரு. அதில் ரொம்ப 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 கவனம் தேவை. மகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி விஸ்வரூப தரிசனம் காட்டுவதற்கான நேரம் உதயமாகி விட்டதுன்னு சொல்லலாம். 6ல் வந்து குரு அமர்ந்து சத்ரு சம்ஹார நாசம் பண்ண போறாரு. என்ன மேடம் 6ல் குரு அமர்ந்தா ஏதாவது சொல்லுவாங்களே அப்படிலாம் இல்லை. ஏன்னா 6 குரு வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவான பிளானட்டே கிடையாது, நெகட்டிவான பிளானட் தான். அவர் 6ல் உட்காந்துருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதெல்லாம் கெடுத்து விட்டுருவார். அப்போ யாருக்கெல்லாம் கடன் இருந்ததோ அதெல்லாம் வந்து தவிடுபடி ஆகிடும். யாருக்கெல்லாம் உடல் ரீதியான பிரச்சனை இருந்தீங்களோ அதெல்லாம் சரியாக போகுது. யாருக்கெல்லாம் வந்து வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இருந்ததோ அதெல்லாம் அவங்களா வந்து கொடுத்து பைசல் பண்ணி முடிச்சுட்டு போகிறாங்க. ஸோ குரு வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை தான் இந்த தடவை கொடுக்க போகிறாரு. ஆனால் யூஸ்வலாக ஒரு கோட் இருக்கும், 6ல் குரு ஊரில் பகை. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, ஒரு குரு வந்து 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்போ இது வரைக்கும் நம்ம சும்மா இல்லாமல் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் வாயால் சில வம்புகளை வாங்கி கொள்ளக்கூடிய நேரமாக இருக்குது. 10க்கு ராகு வேறு என்ன பண்ணுவார், இந்த நானும் வந்துட்டேன் மச்சான் அப்படின்னு சொல்லி சேர்ந்து அந்த வேலையை பண்ணுவார். 2ல் ராகு வரும்போது பேச்சில் தயவு செஞ்சு கவனம் கவனம் கவனம். குடும்பத்தில் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள், இல்லை நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, இப்போ தண்ணியை வந்து அடைச்சி வச்சிருந்து திடீர்னு திறந்து அது எப்படி சீறி பாயுமோ அந்த மாதிரி ஒரு 7.5 வருஷம் கிட்டத்தட்ட காலங்களுடைய கட்டில் இருந்த மகர ராசிக்காரங்க திறந்து விட்டோன்னே என்னுடைய எல்லாத்தையும் நான் காட்டுவேன் அப்படின்னு விரிச்சிட்டு போகும்போது பாறை மேலே முட்டி மோதுற மாதிரியான சில நிகழ்வுகள்லாம் நடந்துடும். அதனால போகிற இடத்துல கொஞ்சம் கவனம் கவனம் கவனம். 8ல் வந்து கேது வராரு. கண்டிப்பாக உடல்நிலையை பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது. 8ஆம் இடம் சொல்கிறது இந்த கழிவுகள் போகக்கூடிய இடம், அதே மாதிரி கால் சம்மந்தப்பட்ட இடம். அதனால் இதெல்லாம் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். யார் மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக வந்து சுளுக்கு பிடிக்கிறது, ஸ்லிப்பாகி விழுகிறது, இந்த பாத்ரூமில் போகும்போது வலிக்கு விழுகிறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும். அதனால் மகர ராசிக்காரங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி பேசுகிற வார்த்தையில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். 3ஆம் இடத்திற்கு ராசிநாதன் போகிறார்.
நல்லவரோ கெட்டவரோ 3ஆம் இடத்துக்கு ராசிநாதன் போகும்போதே தைரிய வீரிய விஜயஸ்தானம் அங்கே இயங்க ஆரம்பிச்சிடும். அதனால எதிர்பார்க்காத அளவுக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு மனோதிடம் அப்படின்றது மகர ராசிக்காரங்களுக்கு வந்துடும். ஆனால் இந்த 3ஆம் இடத்துல சனி போகும்போது என்ன ஆகும்னா தேவையில்லாத நண்பர்களுடைய பழக்க வழக்கத்தையும் கிரியேட் பண்ணி கொடுத்துருவார். அதனால பழகிற நண்பர்களிடம் கண்டிப்பாக எச்சரிக்கை தேவை. ஒரு 7.5 வருஷமா நான் எப்படி கஷ்டப்பட்டேன் தெரியுமான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு மற்றவங்க கிட்ட ஆறுதல் கேட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அதனால பழகிற பழக்கம் உடைய மக்களிடம் கவனம் கவனம் கவனம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க மகர ராசிக்காரங்க. என்ன மேடம் இப்பதான் முடிஞ்சிச்சு நல்லா இருக்கும்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டான்றீங்கன்னா ராகு வந்து உட்காந்துருக்காரு. 2ஆம் இடத்துல பணம் வரும், பிரம்மாண்டமான பணம் வரும். ஆனா நீங்க உழைச்சு சம்பாதிச்சாதான் அந்த பணம் வரும். ஏன்னா உங்க ராசிநாதனே உழைப்பிற்கான அதிபதி. அவர் தான் வந்து உழைப்பை தீர்மானம் செய்யக்கூடியவர். யாரெல்லாம் உழைச்சு சம்பாதிக்க நினைக்கிறீங்களோ அத்துணை மகர ராசிக்காரங்களும் கோடீஸ்வரனாகத்தான் இருப்பீர்கள். யாரெல்லாம் வீட்டுக்குள்ள உட்காந்து நான் வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து கோடி சம்பாதிக்க நினைக்கிறீங்களோ அத்தனை மகர ராசிக்காரங்களையும் இந்த 4 கிரகம் தெருக்கோடியில் உட்கார வச்சிடும். அதனால தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனமா இருங்க. 8ஆம் இடத்துல கேது வருது. 2 விஷயம், உங்களுடைய உடம்பில் கவனம், உங்களுடைய கணவருடைய உடம்பில் கண்டிப்பான கவனம் அப்படின்றது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தேவைப்படுது. வார்த்தையில் தேன் தடவிய வார்த்தை கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு தேவை. ஒரே ஒரு கோவிலை போய் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க. இந்த தடவை தென்குடி திட்டை போயிட்டு வாங்க. அங்க இருக்கக்கூடிய பஞ்சலிங்கத்தையும் வழிபாடு செஞ்சுட்டு வசிஷ்டேஸ்வரரை போய் கும்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அத்துணை விதமான தடைகளும் தவிடுபடியாகிவிடும். சூப்பர். ஸோ சமயம் அவங்களோட ஸ்டைலில் வந்து சூப்பராக சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்த ராசி மகரம், இவங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்க போகுது சார்? மகர ராசி என்பவர்களுக்கு 7 சனி விடுதலையானது ரொம்ப 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 நல்ல விஷயம். ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி ராசிலே இருந்தார், அப்போ ஆட்சி பலம். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தார், அப்போ ஆட்சியோடு சேர்ந்து மூலத்திரிகோண பலத்தையும் அடைந்தார், அதாவது கூடுதலான பலத்தை அடைந்தார். அப்போல்லாம் உங்களுக்கு அவரால் பலனை தர முடியல. அப்போ நம்முடைய குழந்தைக்கு நம்மளால் எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு ஒரு தாய் தந்தை ஏக்கத்தில் இருந்தால் அவங்களுக்கு செய்யக்கூடிய காலம் வந்தால் எப்படி செய்வாங்க, எவ்வளோ செய்வாங்க. அப்படியாக சனி பகவான் 3ஆம் இடத்திற்கு போயிட்டு உங்களுக்கு வாரி வாரி கொடுக்க போகிறார். ஒரு வள்ளல் போல் அவர் உங்களுக்கு தெரிய போகிறார். அதி அற்புதமான பலனை அவர் உங்களுக்கு ஏற்படுத்துவார். இப்போ இது வந்து சனி தரக்கூடிய பலன். ஏனைய கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதை பார்க்கும்போது குருன்னு சொல்லக்கூடிய அந்த சனிக்கு வீடு கொடுத்த ஒரு கிரகம் அவர் 6ஆம் இடத்துல போயிட்டு மறைகிறார். ராகு கேதுக்கள் வந்து அடுத்த மாதத்தில் 3ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்திற்கு ராகுவும் 9ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு கேதுவும் வரப்போகிறார்கள். இந்த 3மே உங்களுக்கு சாதகமாக இல்லை. சாதகமாக இல்லை அப்படின்னு சொன்னால் பணம் வராது, நம்ம வந்து ப்ரமோஷன் வராது, சொத்து வாங்க முடியாது, இந்த பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல. இதை தாண்டி இருக்கிறதும் போகிற அளவுக்கான பிரச்சனை. அப்போ சனி நல்லது செய்யுமா, இந்த கிரகங்கள் கெடுதல் செய்யுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கணும். எப்படி இருக்க முடியும்னு கேட்கும்போது, இப்போ ஒரு ராசின்னு சொன்னால் அந்த ராசிக்கு ஒரு சின்னம் இருக்கும். மேஷம்னு சொன்னால் 6 தான், சிம்மம்னா சிங்கம் தான். ஆனால் மகரத்துக்கு அப்படி கிடையாது. மகரத்து சின்னம்னு சொல்லும்போது மான் சொல்லலாம், மீன் சொல்லலாம், சுறான்னு சொல்லலாம், முதலைன்னு சொல்லலாம், அந்த யானையுடைய ட்ரங்க் அப்படின்னு சொல்லலாம், அப்படி குதிரையுடைய வால்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் சேர்ந்து தான் அந்த மகரத்தில் இருக்கும். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் நீங்கள் ஒவ்வொரு மாதிரியாக சிந்திக்கணும், ஒவ்வொரு மாதிரியாக செயல்படணும். ஒரு திரைப்படத்தில் வந்து ஒரு காவல் அதிகாரி சொல்லுவார், நான் வந்து சிங்க முகத்தை காமிக்கணுமா பெருமாள் முகத்தை காமிக்கணுமான்றது நீ முடிவு பண்ண சொல்லுவார். அதுபோல் இந்த ஆண்டில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் ஜெயிக்கலாம், வெற்றி பெறலாம். அந்த 8ல் இருக்கக்கூடிய கேது உங்களை கெடுக்காமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கணும். மாயைக்குள்ளே சென்று மாற்றிக்கொள்ளக்கூடாது. சனின்னு சொல்லக்கூடியவர் நல்ல பலனை தராருன்னு சொன்னால் தியாகம் பண்ணணும், கடுமையாக உழைக்கணும், அப்போ உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த ஆண்டில் உங்களுக்கான வழிபாடு என்னன்னு கேட்டால், முடிஞ்ச அளவிற்கு சனிக்கிழமை அன்னைக்கு கோயிலுக்கு போயிடுங்க. முடிஞ்சா விரதம், இல்லைன்னா ஒரு பொழுது, இல்லைன்னா மௌன விரதம். அது நாள் முழுக்க முடியலன்னா குறிப்பிட்ட நேரம் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நேரத்தில் மௌன விரதம் இருங்க. இந்த ஆண்டு பலாபலன் கிடைக்கும். சூப்பர் சார். ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க. மேம் நீங்கள் சொல்லுங்கள் மைத்திலி மேம். மகர ராசி 2025 எப்படி இருக்க போகுதுன்னா, பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குடும்ப சுமையை வந்து முதல் ஆளாக வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி. இப்போ ஒரு 4 பசங்க இருக்காங்க, இவங்க யாருன்னா ஒருத்தங்க படிப்பை நிறுத்தினாதான் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா ஒருத்தங்க வேலைக்கு போனால்தான் வந்து அவங்க குடும்பமே ஓடும்னா முதல் ஆளாக வரக்கூடிய ஆள் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி தான். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, துலாம் ராசி வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணி ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க் போடும். ஆனால் இந்த மகர ராசி ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்கு ட்ரெஸ்ஸில் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா, ஒரு குடும்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லா நீட்டாக இருப்பாங்க, ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறவங்களா இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க தான். ஸோ இந்த மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஃபஸ்ட்டு என்ன மைனஸ்னால், இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து கருவுட்ருக்கிறவங்களுக்கு
அதுக்கப்புறமா வந்து இல்லை பொதுவாகவே வந்து குழந்தை வந்து வயிற்று இருக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆண்டு. மெதுவாக பேசுறது, மெதுவாக நடக்கிறது, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கடைபிடிக்கணும். அதீத கவனம், இப்போது நார்மலாக கிடையாது, அதீத கவனம் தேவை குழந்தை மாசமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவானோட அனுகிரகம் நிச்சயமாக வந்து இருக்குது. இந்த 2025 காலம் வந்து பார்த்திங்கன்னா முதல் 6 மாதம் அண்ட் அடுத்த 6 மாதம் இந்த மாதிரி 2ஆக பிரிச்சுக்கோங்க. முதல் 6 மாதம் எப்படி இருக்கும்னா அதீத வருமானம் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து வருமானங்கிறது ரொம்ப நில்லில் போகிற அளவுக்கு வந்து இந்த காலகட்டம் இருக்கும். ஸோ வருமானம் வரும்போது அதை கரெக்டாக வந்து தக்க வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். உங்கள் கையில் எந்த வருமானத்தையும் வந்து வச்சுக்க வேண்டாம். அந்த வார்த்தைகளில் வந்து ரொம்ப பந்தாவாக பேசுகிற அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணாமல் நிதானமாக பேசுகிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ சுமாரான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் இந்த 2025. எந்த விஷயங்கள் இருந்தாலும் உங்களுடைய கடுமையான உழைப்பு உங்களை என்றைக்குமே காப்பாற்றும். வாழ்த்துக்கள். நன்றி மேம், ரொம்ப அழகாக சொன்னீங்க.